மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 100 ஆண்டு பழமை வாய்ந்ததாகும். இப்பள்ளியில் குழந்தைகள் தின விழாவையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் தலைமை ஆசிரியை சுசித்ரா தலைமையில் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கணநாதர் பொம்மை நாடக சபா குழுவினர் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகரிகம் என்ற பெயரில் சிறுவர் சிறுமிகள் உள்ளிட்ட அனைவரும் செல்போனில் ரீல்ஸ் எடுத்து நேரத்தை வீணடித்து வரும் நிலையில் மறைந்து வரும் பொம்மலாட்ட கலைகள் குறித்து மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஆர்வமுடன் மாணவ மாணவிகள் கண்டு களித்தனர். இதுகுறித்து பொம்மலாட்ட இயக்குநர் தருமை சிவா கூறுகையில், மறைந்து வரும் பொம்மலாட்ட கலையை வருங்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் முதல் முறையாக குழந்தைகள் தினத்தன்று பள்ளியில் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். பொம்மலாட்ட கலை பயிற்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அளிக்கப்படுகிறது எனவும், இதில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை சேர்த்து கலையை வளர்த்திட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார்.